உங்களுக்குள்ள என்னடா வேறுபாடு அப்படின்னு கேட்கிறாங்க. இது சொன்னா ஒற்றுமை உண்டாகுமா? ஒற்றுமை உண்டாகாது. ஏன்? தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்ததுனால உயர்வு தாழ்வு இல்லைன்னு ஆயிருமா? எத்தனை மிருகங்களும் 10 மாசம் தான் தாய் வயிற்றுல இருக்கிறது. தாய் வயிற்றுல இருக்கிறது 10 மாசம் இருக்கக்கூடிய மிருகங்கள் உலகத்தில் இல்லையா? 6 மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது, 10 மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது. அப்ப நாளைக்கு செம்மறியாடு வந்து உங்கள்ட்ட சொல்லும்ல, நானும் 10 மாசம் நீனும் 10 மாசம், நம்ம 2 பேரும் ஒண்ணு ஒத்துக்குருவீங்களா? 10 மாசம் தாய் வயிற்றுல ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா 10 மாசம் தான் பாட்டெல்லாம் படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறான்? நம்ம எல்லாம் ஒண்ணாகணும்னா என்ன செய்யணும்? இதை புரிஞ்சுக்கங்கிறான். இதை புரிஞ்சு அப்படி ஒண்ணாவது. ஒரு தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்ததை புரிந்து கொண்டால் நம்ம எல்லாம் ஒண்ணாயிருவோமா? நம்ம எல்லாம் ஒண்ணாக மாட்டோம், எல்லாம் ஒண்ணாயிருவோம். எதெல்லாம் ஒண்ணாயிரும்? மனுஷன்ல இருந்து ஏராளமான ஜீவராசிகள், 6 மாசம் 12 மாச ஜீவராசிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை மைனஸ் பண்ணிட்டு 10 மாச ஜீவராசிகள் கூட இதுல ஒடியாந்துரும், மனுஷனுக்கு ஈக்குவல் ஆயிரும். நாங்கெல்லாம் 10 மாச கேஸ். இது சரியா வரும்? இதா காரணத்தை கண்டுபிடிக்க தெரியல, ஒழிக்க நினைக்கிறானுவ. காரணத்தை கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. ரத்தம் சிவப்பா இருந்த சமத்துவம் வந்துருமா? ரத்தம் சிவப்பு என்பது எல்லா உயிரினத்துக்கும் சிவப்பு தானே. மனுஷனுக்கு எப்படி சிவப்பா இருக்குதோ நாய்க்கும் சிவப்பு தான், கழுதைக்கும் சிவப்பு தான், குதிரைக்கும் சிவப்பு தான். அப்ப குதிரை கழுதைதான் ஒன்னாக்குறதுக்கு உதவும், மனுஷனும் ஒன்னாக்குறதுக்கு உதவாது. ரத்தம் சிவப்புங்கிறதுலாம் ஒரு தத்துவமா? உலகத்துக்கு சமத்துவத்தை நெசமா உண்டாக்க நினைத்தார்களே, ஆனால் நினைக்கிறாங்க எல்லாரும். என்ன எப்படி ஆக்குறது விளங்க மாட்டேங்குது. எப்படி சொன்னா அது ஒத்துமை ஏற்படும், அது புரியாம என்ன செய்யறாங்க? அது இப்படி என்ன தியாகம் ஒண்ணு பாக்கலாம், 10 மாசம் இதை சொல்லி பார்ப்போம், எல்லாருக்கும் தலையில முடி இருக்குது அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு, இப்படி என்ன சொல்றது? எல்லாரும் செங்குத்தா நிக்கிறோம் அதனால எல்லாரும் ஒண்ணு, இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி பாக்குறாங்களே தவிர இதனால எல்லாம் என்ன வரமாட்டேங்குது, ஒத்துமை வரமாட்டேங்குது. ஏன்? இது காரணம் இல்ல. ரத்தம் ஜெபப்பு எல்லாம் காரணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரத்தத்தை பேச வச்சீங்கன்னா மனிதன்ல சாதி இருக்குன்னு தான் வரும். ஏன்? ரத்தத்துல சாதி இருக்குது. மனுஷ ரத்தத்திலேயே ஏ குரூப் இருக்குது, ஓ குரூப் இருக்குது, பி குரூப் இருக்கிறது, எல்லா குரூப் இருக்க. ரத்தத்தில் கூட என்ன செய்யலாம்? அடே நான் ஏ குரூப் நீ பி குரூப் போடா, நீ வேற நான் வேற. அது அந்த காலத்துக்கு வேண்டா ரத்தம் சிவப்பு ஒத்துக்கலாம். இந்த காலத்துல ரத்தத்தை சாதி வாரியா பிரிச்சு வச்சுட்டான். ரத்தத்தை வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வை நிரூபிக்க இயலுமே தவிர ஏற்றத்தாழ்வு அகற்ற இயலாது. ஏன்? ரத்தம் ஒரே மாதிரியா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளைக்குமே ஒரே ரத்தமா இல்லையா? அப்பனுக்கு புள்ள ரத்தம் கொடுக்க முடியாது. எத்தனை தகப்பன்மார்களுக்கு அவங்களுடைய பிள்ளையுடைய ரத்தம் மேட்ச் ஆகாத, அந்த மாதிரி எல்லாம் வேறுபட்டு போய் விடுகிறது. அதனால ரத்தத்தை எல்லாம் பேசுவதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணணும்? இதுக்கு என்னத்து நாளைக்கு இது ஏற்படுது, எங்க கோளாறு வருது, பேச போய் கரெக்டா பிடிச்சாங்கன்னு வைங்களேன், அதை பிடிச்சா சரியா வந்துடும். இஸ்லாம் என்ன பண்ணது தெரியுமா? இதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் ஒண்ணு, சாதி இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாம் சொல்றாங்க. அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுறான், எவனும் அமல்படுத்த மாட்டேங்கிறான். இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் எப்படி முதல்ல தீர்வு சொல்லுதுன்னா, முதல்ல நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க அதை பிடிக்கணும். எல்லாம் ஒத்துமையாவது என்ன பண்ணணும்? எங்க இருந்து வந்தீங்க, இப்ப உங்களுடைய மூலம் என்ன? எல்லாரையும் ஒரு மூலத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்வதுதான், என்ற சித்தாந்தத்தை உலகத்தில் விதைப்பதுதான் நம்மளை எல்லாம் ஒரே இனமாக ஆக்கும், நம்மளை எல்லாம் ஒரே சாதியாக ஆக்கும். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு அண்ணனும் தம்பி இருக்கிறான், அவங்க 2 பேரும் 2 சாதி நீங்க சொல்லுவீங்களா? 2 பேர் இருக்கிறான், 2 பேருக்கும் ஒரு தகப்பன், 2 பேருக்குமே ஒரே தாய் தான். அப்ப அந்த 2 பேரும் யாரு? ஒரே இனம் தான். 2 பேருக்கும் ஒரு தாய் ஒன்னாக இருந்தால், தகப்பன் ஒன்னாக இருந்தால் அவங்களுடைய இனம் என்ன? ஒண்ணுதானே. அப்ப எதுல போய் பார்க்கணும்? நம்ம எல்லாம் நீங்க எத்தனை கலர்ல நீங்க இருந்தா, ஒருத்தன் கண்ணகிரேந்து இருக்கிறான், ஒருத்தன் செக்கச்செவேந்து இருக்கிறான், 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேரும் கூட பிறந்த ஒரு தாய் இருந்துக்கு பிறந்தவன். இந்த கலர் வித்தியாசமா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி பாசம் இல்லாம போயிடுதா? அண்ணன் கருப்பா தம்பி சிவப்பா இருக்கான்னு வைங்களங்க, இவன் கருப்பா இருக்கிறான், நான் இவன் அண்ணன் இல்ல, என் கலர்ல இருந்தா தான் அண்ணன் ஒத்துக்கிறோம் எவனா சொல்லுவானா? அப்ப அண்ணன் தம்பின்னு நீ நினைச்சிட்டேன்னு சொன்னா அங்க எது உனக்கு பெருசா தெரியாது? கலர் பெருசா தெரியாதுல்ல. அண்ணன் இருக்கா, தம்பி இருக்கான், அண்ணன் ரொம்ப படிச்சு விட்டான், ஆரம்பத்திலே அவனை கான்வென்ட்ல போட்டாங்க, டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான், தம்பிக்கு அண்ணன் மாடுமைக்கு விட்டாங்க, இதனால அவன் ஆங்கிலம் பேசுறான், இவன் தமிழ் பேசுறதுனால நீ அண்ணன் இல்ல தம்பி இல்ல ஆயிருமா? மொழி மாறுவதனால அண்ணன் தம்பிங்கிற உறவு போயிருமா? போகாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? உங்களை எல்லாம் ஒன்னாக்குறதா இருந்தா
எல்லாரும் சமத்துவம் ஏற்படுவதா இருந்தால் ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்லுது, யாருக்கும் தெரியாத, விளங்காத அல்லது கண்டுகொள்ளாத, புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையை ஃபர்ஸ்ட் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க எல்லாருமே ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தீங்க. முடிஞ்சு வச்சுக்க. முதல் பேசிக் நோயை கண்டுபிடிக்கிறது. இந்த நோய்க்கு எங்க நிவாரணம் இருக்குதுன்னு சொன்னா, நீ என்னத்தை ஒத்துக்கிறனே? நீ இந்துவாயிரி, முஸ்லிமாயிரி, கிறிஸ்துவனாயிரி, நீ தமிழனாயிரி, நீ மலையாளியாயிரி, கன்னடத்துக்காரனாயிரி, நீ கருப்பனாயிரி, நீ வெள்ளையனாயிரி, நீ இந்த ஊர்க்காரனாயிரி, நீ அந்த ஊர்க்காரனாயிரி, நீ எந்த கலாச்சாரத்துக்காரனாயிரி, நீ இந்த கலாச்சாரத்துக்காரனாயிரி, அதை பத்தி கவலை இல்ல. நீங்க எல்லாரும் யார் என்று கேட்டால் முதல்ல ஒரு ஜோடியை தான் நான் படைத்தேன். கடவுளாகிய நான், இறைவனாகிய நான் உலகத்தில் படைச்சது எத்தனை? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை தான் நான் படைத்தேன். அந்த ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையில இருந்து தான் இவ்வளவு பெருகி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்லாம் சொல்கிறது. இது அறிவியல் எடுத்தாலும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தாலும் இதான் உண்மை. இப்படி கழிச்சுக்கிட்டே போனாங்க போய் முடியும். நீங்க கழிச்சுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா இந்த காலத்தை கடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு 600 கோடி மக்கள் இருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முந்தைய இவ்வளவு கோடி மக்கள் இருந்திருக்க மாட்டீங்க, 300 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் பல வருஷங்களுக்கு முன்னாடி 100 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா மொத்தம் உலகத்துல 50 கோடி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி தான் உலகத்துல இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 2 கோடி இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 1 கோடி இருந்திருப்பீங்க. அப்புறம் 10 லட்சம் இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி 1 லட்சம் இருந்திருப்பீங்க. அதுக்கு முந்தி போனா ஒரு 10,000 பேர் தான் உலகத்தில் இருந்திருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் போனா 1000 பேர் தான் இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா போனீங்கன்னு சொன்னா ஒரு 50 பேர் தான் உலகத்தில் இருந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு 20 பேர் தான் இருந்திருப்பீங்க. அப்புறமேல 4 பேர் தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் 2 பேர் தான் இருந்திருப்பீங்க. 2 தான் 4 ஆகி, 4 தான் 10 ஆகி, 10 தான் இப்படி ஆகி இவ்வளவு கோடி மக்களா நீங்க இருக்கிறீங்க. இப்படியே குறைச்சிக்கிட்டு போனா என்னவாயிரும்? 2ல தான் போய் முடியும். இத விளங்கு. அப்ப நமக்கு என்ன வந்துடும்? நம்ம எங்க இருந்து பிறந்துட்டோம்? அதே பேர் தானே, அதே தகப்பன், அதே தாய் தானே. அதுல இருந்தாலும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறோம். இதுல என்ன நீ என்ன வசதி, நான் என்ன மட்டும்? முடிஞ்சு வச்சா கதை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு குடும்பத்துல ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவனுக்கு மத்தியில நிற வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிறப்பில் உயர்வு தாழ்வு வருமா? வராது. மொழி வேறுபாடு இருந்தாலும் அவர்களுக்குள்ள பிறப்பில் உயர்வு தாழ்வு வருமா? வராது. தகுதியில வரும். தகுதியை வளர்த்துக் கொள்றதுனால ஒருத்தன் வசந்தவன் ஆவான், ஒருத்தன் வளர்த்துக் கொள்ளனா தாழ்ந்தவன் ஆவாங்கிறது அது உழைப்பால் கிடைக்கக்கூடிய அது விஷயம். அது வேற. பிறப்புல நான் இந்த இவனுக்கு பிறந்ததுனால நான் சிறந்தவன் வெள்ளையா இருக்கிறவன் சொன்னான்னு சொன்னா அதே கருப்பா இருக்கிறவன் சொல்லுவான்ல, நானும் அதே காரணத்துக்கு சிறந்தவன் தான் பண்ணலங்க. வெள்ளையா இருக்கிறவன் ஒரு தாய் தந்தைக்கு வெள்ளையா ஒருத்தன் கருப்பா ஒருத்தன் பிறக்கிறாங்க. வெள்ளையா இருக்கிறவன் சொல்றான் நான் இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததால் சிறந்தவன், கருப்பாவோட அதே சொல்லிட்டு போயிருவான்ல. அடே நானும் அந்த தாய் தந்தைக்கு பிறந்தேன், நீ எதனால சிறந்தவனா இருக்கிறீ, அதனால நானும் சிறந்தவன் சொல்லுவானா இல்லையா? அப்ப இஸ்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு இந்த நோயை தீர்க்குதுன்னா முதல் விஷயம் இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சு வேரோட பிடிங்கி எரிஞ்சிருது. அதனால இஸ்லாத்துல மட்டும் இல்ல, இஸ்லாத்துல மட்டும் ஏன் இல்ல இந்த ஜாதி? இஸ்லாம் எப்படி நம்மளுக்கு பாடம் நடத்துதுன்னு கேட்டா, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க, 49வது சூராவுல 13வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களேன்னு கூப்பிடுறான். அரபுகளேன்னு கூப்பிடல. அரபு நாட்டுல தான் இறங்குது குர்ஆன், அரபுகளை நோக்கி தான் பேசுது. ஆனால் அரபுகள் அல்லாஹ் கூப்பிடல. எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. எல்லாரும் வந்துடுறான் இதுல. மனிதர்கள்ங்கிற அழைப்புல எல்லா நாட்டுக்காரன், எல்லா மொழி பேசுறவன், எல்லா மதத்துக்காரன், அவ்வளவு மனிதன் இருக்கிற அவ்வளவு பேர் வந்துடுறான். மனிதர்களை என்று கூப்பிட்டு இறைவன் சொல்லுகிறான், இன்னா ஹலக்னாக்கும், உங்களை நாம் படைத்தோம், மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை நாம் படைத்தோம். நீங்க இவ்வளவு பேர் நீ என்ன எப்படி வேணாலும் வந்துட்டு போங்க, நீங்கள் எதிலிருந்து உருவாகி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் நாம் உங்களை படைத்திருக்கிறோம். வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம். லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான். உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு இல்ல. இந்த மாதிரி இந்த கிளை கோத்திரம் ஊரு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, எதுக்காக வேண்டி? ஒரு ஊர்ல 40 அப்துல்லா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா 40 பேருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சு விட்டாங்க. ஒரு கிராமத்துல அப்துல்லா சொன்னார், எந்த அப்துல்லா வேணும்ல, அடையாளம் வேணும்ல, அந்த வடக்கு தெரு அப்துல்லா. வடக்கு தெரு 4 பேர் இருக்கிறாங்களே, வடக்கு தெருல காவண்ணா மூணா அப்துல்லா, அவரா? இதுக்கு தான்
யாருன்னு பட்டுன்னு தெரியணும்ல. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கலாம் எதுக்குன்னு கேட்டா ஒருத்தர் கரெக்டா கண்டுபிடிச்சிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தான். இல்லன்னா அவ்வளவு பேர் 600 கோடி பேருக்கு நம்ம எங்க போறது? பேர் பஞ்சமா போயிடும். இருக்கிற பேரை ஒரு 1,00,000 பேரை தான் 600 எடுத்து பங்கு வச்சுக்கிட்டு இருக்கான். 1,00,000 பேர் தான் உலகத்தில் இருக்கும். பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் 600 கோடி பேர் இருப்பான். இந்த 600 கோடி பேர் எதை பங்கு வச்சுக்கிறான்? இந்த 1,00,000 பேரை தான் பங்கு வச்சுக்கிறான். அப்துல்லாண்டு பல்லாயிரக்கணக்கான பேரு, அப்துல் ரஹ்மான் பல்லாயிரக்கணக்கான பேரு, டேவிட் பல்லாயிரக்கணக்கான, ராமசாமி பல்லாயிரக்கணக்கான பேரு, இப்படி